என்னடா நீ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எதுவுமே காட்டவே இல்லையாடா? நான் கூட அவ்வளவு நேரம் கத்துனா திரும்பி கூட பாக்கலையடா நீ. அவன் கத்துவான்டா, நீ என்ன பண்ற? அப்படி கத்து. ஓகேடா. இவன் ஏன்டா அழுவுறா? உனக்கு என்னடா ஆச்சு? இந்த எக்ஸாம்ல உங்களால காப்பி அடிக்க முடியாதுடா. அது ஏன்டா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? காப்பி அடிக்க முடியாதா? ஆமாடா, இப்ப நம்ம கிளாஸுக்கு வர சாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாடா. எவன்டா ஸ்டூடண்ட்ஸ், பிட்டு, நோட்ஸ், புக் இந்த மாதிரி எதுவுமே உங்க கையில நான் பார்க்க கூடாது. முக்கியமா மொபைல் போன். எவனாச்சும் போனை பார்த்து எழுதுறத பார்த்தேன், அந்த போனை வாய் வழியா தள்ளி வயிற்று வழியா அமைக்கிடுவேன். அப்புறம் காலம் ஃபுல்லா வயிற்றுல வைப்ரேஷன் ஆயிட்டே இருக்கும். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. முடியல, ஏதாச்சும் விட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல சார். டேய், உன் பேப்பரை கட்டு. டேய், வாயில பிட்டு இருக்கான். பேப்பரை பார்த்து எழுதுங்கடா. ஷூ. சீக்கிரம் அந்த பிட்ட கூட. தம்பி, நீ போனை பார்த்து எழுதிட்டு இருக்கியா? சார், சத்தியமா படிச்சுட்டு வந்து எழுதுறேன் சார். போன்லாம் பார்க்கல சார். சாரிப்பா, நீ கண்டினியூ பண்ணு. அம்மாடா, நம்பிட்டா. இதுக்கப்புறம் நீ எப்படி எக்ஸாம் எழுதுன்னு நான் பாக்குறேன். சார், சாரி சார். இதுக்கப்புறம் வாழ்க்கையில போன